அதாவது சினிமாவில் வந்து டூயட் பாடுவதும் இடுப்பில் கயரை கட்டி பறந்து பறந்து சண்டை போட்டால் மட்டுமே முதலமைச்சர் நாற்காலியில் போய் உட்கார முடியாது. அதுக்கு ஏராளமான தியாகங்கள் இருக்குது. இப்போ எதிரணியில் வந்து ஒரு கரிஸ்மேட்டிக்கான லீடர் இல்லை. அம்மையார் ஜெயலலிதா அம்மையாருக்கு பிறகு எதிரணியில் கரிஸ்மேட்டிக்கான லீடர் கிடையாது. தொடர்ந்து வந்து நாம் தமிழர் முன்னெடுக்கக்கூடிய அரசியல் பெரிய சர்ச்சைக்குள்ளாகி போச்சு. இப்போ விஜய்க்கு போகக்கூடிய வாக்குகள் எல்லாமே பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டாக உடஞ்சி போச்சு. பாமகவில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் விஜய் பக்கம் கொஞ்சம் போயிருக்காங்க. அதே போது நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் அங்கே போயிருக்காங்க. அதிமுகவில் இன்றைக்கு எடப்பாடியார் தலைமையை ஏற்காத அதிமுகவில் பல பேர் வந்து அங்கே போயிட்டாங்க. அதனால் வந்து விஜய்க்கு வந்து எதிரணியில் இருக்கக்கூடிய ஆட்களுடைய வாக்காளர்கள் அங்கே போயிருக்காங்களே தவிர திமுக சைடு ஆன்டி இன்கம்பன்சி அடிப்படையில் ஒரு சேதாரமாகும். சிறுபான்மை ஓட்டுகள் விஜய்க்கு போலையா? யாருங்க சிறுபான்மை ஓட்டுகள் போல? சிறுபான்மையினர் வாய்ப்பே கிடையாது. இல்லங்க, சிறுபான்மையினர் வாக்குகளுக்காக அவர் என்ன பண்ணாரு, அந்த மக்களுக்காக என்ன பண்ணாரு, எந்த அடிப்படையில் சிறுபான்மையினர் வாக்கு அவருக்கு போகும்? பேசுறாங்களே சார். ஏங்க கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்டாங்கல்ல, அவர் என்ன போராட்டம் நடத்திட்டாரா? மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் தேவாலயங்கள் எரிக்கப்பட்டது, அடித்து நொறுக்கப்பட்டது. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு அவர் எங்க கிறிஸ்தவர்களுக்காக போராடி இருக்காரா? அதாவது வந்து காலங்காலமாக கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களோட வாக்குகள் வந்து திமுக தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு திமுக அணிக்கு தான் இருந்திருக்கு. வேற எந்த அணிக்கு போனதே கிடையாது. அம்மையார் ஜெயலலிதா இருந்த காலத்துல கொஞ்சம் பெண்கள் ஓட்டு தான் அந்த பக்கம் அதிகமா இருந்தது. இன்றைக்கு அந்த பெண்கள் ஓட்டையும் திமுக சைடு இழுத்துட்டாங்க. இன்னைக்கு வந்து கட்டணம் இல்லாத பேருந்து, பெண்களுக்கு வந்து மாதம் உதவித்தொகை, பள்ளி மாணவிகளுக்கு அரசு பள்ளி மாணவிகளுக்கு உதவித்தொகை, இப்படி ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்தாங்க. இப்ப பெண்கள் வாக்காளர்களும் ஒட்டுமொத்தமா நலத்திட்டத்தின் மூலமா எல்லாமே வந்து திமுக போய் சேர்ந்துருச்சு. அதனால விஜயோட வாக்குகள் என்பது எதிரணியில் இருக்கக்கூடிய வாக்குகள் தான் அவர் பெற போறாரு. அதெல்லாம் அவர் வந்து இந்த வாக்குகளை வச்சுக்கிட்டு வெற்றி பெற்று தனித்து ஆட்சி அமைக்க முடியவே முடியாது. இது வேண்டுமானால் வந்து கொஞ்சம் வாக்குகளை வந்து பிரித்து அது அதிமுக பாஜகவுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கலாம். வாய்ப்பு கொடுக்கறதுக்கு தான் அது வழி அமையுமே தவிர அதிமுக தான் சாதகமா தேர்தல் நிச்சயமா அமையுங்க. அது அப்படிதான் அமையும். அந்த அடிப்படையில் சொல்ல இல்ல நாங்க திமுக ஆட்சி அமைக்க போறது உறுதி. வாக்காளர் எங்க வாக்க உடைக்கிறார் அப்படின்னா அவங்க நோக்கம் என்பது பாஜகவோட நோக்கம் என்பது திமுக வாக்க உடைக்கிறது தான். அது நடக்காது. இவரு உடைக்க போறது அதிமுக பாஜக ஓட்டம் தான். நாம் தமிழர் வாக்குகள் தான், பாமக வாக்குகள் தான். சரி, ஓகே. திரு முஸ்தபா, அதாவது வந்து சேதாரமாகக்கூடிய வாய்ப்பு அதிமுகன்னு சொன்னேன். திரு முஸ்தபா குறுக்கிட வருவீங்க, சுருக்கமா நம்ம முடிக்கிறோம். ஆமா, we are in the end. தமிழ்நாட்டோட அரசியல் களம் 2011-16 ஜெயலலிதா அம்மா வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா வெற்றி பெற்றாங்க. அதுக்கப்புறமா யாரும் தொடர்ச்சியா வெற்றி பெற்ற வரலாறு கிடையாது. நான் கேட்கிறேன், எடப்பாடி பழனிசாமி 4.5 வருஷம் சசிகலா அம்மா கிட்ட கடன் வாங்கி ஆட்சியை நடத்தினாரு. ஆட்சியை நடத்திட்டு நான் நல்ல ஆட்சியை நடத்தினேன்னு சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி எத்தனை தேர்தலில் ஜெயிச்சாரு? அதை சொல்லுங்க நீங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களுக்காக போராட்டம் பண்ணேன், நான் வந்து பெண்களுக்காக போராட்டம் பண்ணேன், மீனவர்களுக்காக போராட்டம் பண்ணேன், சிறைவாசிக்காக எல்லாமே பண்ணீங்களே. ஆனா பண்ணி மக்களோட உங்களோட ரிசல்ட் என்ன? நீங்க தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை மக்கள் முடிவெடுத்தாங்க. நான் சொல்றேன் மேடம், பாவலன் சார் ஒன்னு சொல்றாரு, இவங்க வந்து என்ன களத்துல நின்ட்டாங்க. நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் வேங்கவேல் பிரச்சனை இருக்கு, விடுதலை சிறுத்தை போராட்டம் பண்ணிச்சா? வேங்கவேலுக்கு போய் பார்த்துட்டு வந்துச்சா? வேங்கவேல இந்த மாதிரி பிரச்சனை நடந்துச்சு சொல்லி முதலமைச்சர் நின்னாங்களா? அதுக்கு என்ன விஜய் போனாரா? பாத்தீங்கன்னா விஜய் போனாரா? நாங்க போராடுறோம், விஜய் போனாரா? இழுத்துட்டு போறாங்க. விஜய் போனாரா? என்ன பண்ணுச்சு? ஆசிரியர்களை நாய் இழுக்கிற மாதிரி இழுத்துட்டு போறாங்க. சினிமாவுல என்ன பண்ணுச்சு? சினிமாவுல இரும்பு கரம் கொண்டு அடக்குறாங்க. சினிமாவுல என்ன பண்ணுச்சு? அரசாங்கம் இரும்பு கரம் விடுதலை சிறுத்தை என்ன பண்ணுச்சு? அப்போ தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய கூத்தை எல்லாம் வந்து நாங்க கேட்க மாட்டோம். நாங்க ஏன் கேட்டீங்கன்னா கூட இருக்கிறோம். எங்களுக்கு 6 சீட்டு போதும். ஒரே ஒரு கருத்து நாங்க அந்த ஒரே ஒரு கருத்து வாக்கு வச்சிருக்கிறோம். அவங்க ஒரே ஒரு கருத்து ஒரே ஒரு கருத்து முஸ்தபா, அந்த மாதிரி உளறாதீங்க. ஒரே ஒரு கருத்து அமைதியா இருக்கீங்களா? ஒரே ஒரு கருத்து. ஓகே, थैंक यू பாவல். அதாவது சினிமாவுல முடிச்சிருங்க. காதலர்களை சேர்த்து வைப்பதற்கு பயங்கர வேலைகள்லாம் பண்ணுவாரு விஜய். பறந்து சண்டை போட்டு காதலர்களை சேர்த்து வைப்பார், அவர் காதலிப்பாரு. ஆனா நிஜ வாழ்க்கையில காதலிச்சா படுகொலை செய்யறாங்கல்ல, அங்க எங்க போனாரு? போயிருக்க வேண்டியதானே. கவின் செல்வ கணேசன் படுகொலை செய்யப்பட்டான்ல, களத்துக்கு போனாரா?
களத்துக்கு போனாரா? சரி. ஓகே, ஓகே, முடிக்கணும். தட்டி கட்டாரா? ஓகே, fine. ஆவணப்படி தட்டி கட்டாரா? Thank you. சினிமா வேற, அரசியல் வேற. சரி, நன்றி. சினிமா வேற, அரசியல் வேற. நன்றி, நன்றி, சினிமா வேற, அரசியல் வேற. நன்றி. கேத்ரின். அதிமுகல இருந்து வர்றேன். முத்துராமலிங்க தேவரை சொன்னாங்க. முத்துராமலிங்க தேவர் அவர்கள் ஊழல் நிறைந்த அரசியல் செய்கிறவன் அரசியல்வாதியே இல்லைன்னாரு. இன்னைக்கு ஊழல் செய்யாத அரசியல்வாதி இன்னைக்கு களத்துல யார் இருக்கா? ஆண்ட கட்சியா இருக்கட்டும், ஆளும் கட்சியா இருக்கட்டும், ஊழல் நிறைந்த ஆட்சியில நடந்துட்டு இருக்கு. அண்ணன் பாவலன் அவர்கள் இவ்வளவு நேரம் சொன்னாங்க, லவ் பண்ணுவாராம், லவ் பண்றவரை போய் சேர்த்து வைப்பாராம். என்னென்ன பேச்சு இது? கவினுக்கு போனீங்களான்னு கேக்குறாரு. கவின் கொலை நடந்தது. உங்கள் ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் போனாரா? களத்துக்கு போனாரா? எவ்வளவு கொள்ளைகள் நடந்துட்டு இருக்கு தெரியுமா? தென் மாவட்டங்கள் ஆணவ கொலைகள் அவ்வளவு நடந்துட்டு இருக்கு. சிறுபான்மையினர் ஓட்டு உங்களுக்கு வரும்னு சொல்றீங்க. என்ன அர்த்தத்துல சொல்றீங்க? அம்மாபட்டணத்துல மசூதியை இடிக்கலையா? இன்னைக்கு இஸ்லாமியர்கள் நீங்க போனீங்களா? முடியுதா? மாற்றத்தை கொடுப்போம் என்று சொல்லக்கூடியவர்கள் போக வேண்டியதானே? உங்களுக்கு அனுமதி இருக்கா மேடம்? ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கல்லூரி விழால முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்றாருன்னா அந்த இடத்துல புர்கா போடக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா அதான் அந்த ரோட்ல நிறைய பேர் போட்டுட்டு தான் போறாங்க. என்ன யார பேன் பண்ணிட்டாங்க? நம்ம தமிழ்நாட்டுல நடந்த சம்பவம். ஒரு கல்லூரி தவறான தகவல் பதிவு. சினிமா டிக்கெட் 100 ரூபாய் டிக்கெட் 1000 ரூபாய் கொடுத்து வாங்க சொல்லி இஸ்லாமிய சிறைவாசிகளை அனைவரையும் விடுதலை செய்வன் வாக்குறுதி கொடுத்தாங்களா? எல்லாரையும் விடுதலை செஞ்சாங்களா? நான் ஒரே வார்த்தை கேக்குறேன். அது எப்படி சிறுபான்மையினர் ஓட்டு வந்து இல்ல சினிமா டிக்கெட் விஜய் படத்துல 100 ரூபாய் டிக்கெட் 1000 ரூபாய் கொடுத்து வாங்குறீங்க. அதிமுக விட்டுருக்கு. நீங்க தான மாற்று. தமிழ்நாட்டுல யார் முதலமைச்சர்? டிக்கெட் விலைவாசி உயர்வை யார் கட்டுப்படுத்தணும்? இதெல்லாம் சேர்த்து கேளுங்க. இதுக்கு என்ன இல்ல, பேசிட்டீங்க? ஓகே, சாரி. சினிமா டிக்கெட் வந்து கள்ள விக்கிறது வந்து அவ்வளவு பேசுறாங்க. வரேன். 100 ரூபாய் விக்கக்கூடிய டிக்கெட் 2000 3000 கொடுத்து வாங்குவீங்க. என்ன காரணம்? Thank you. நம்ம நிகழ்ச்சியை முடிக்கிற நேரம் 4 பேர் ஒரே நேரத்துல பேசினா முடிக்க முடியாது. சினிமா டிக்கெட் வந்து 100 ரூபாய் டிக்கெட் 1000 ரூபாய் வாங்குறீங்களா? என்ன காரணம்? அது போல இல்லையா? ஓகே, நீங்க ஆட்சியில இருந்தீங்களா? எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணீங்க? பிளாக் டிக்கெட் விக்கிறவங்களே எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணீங்க? ஓகே, தேங்க் யூ. நிகழ்ச்சியை முடிக்கணும். திரு சுபேர் நிறைவானுக்கு. இல்ல அவங்க புர்கா போட்டு போகல, இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு இல்ல, புர்கா போட்டுட்டு போக முடியல, அவங்க வந்து பள்ளிவாசல் இடிக்கிறாங்கன்னா எந்த மாநிலத்தில் நடக்கிறாங்க, இவங்க எந்த மாநிலத்தில் இருக்கிறாங்கன்னு தெரியல. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் இஸ்லாமியர்கள் மிக மிக பாதுகாப்பாக இருக்கிறார்கள். திமுக எம்எல்ஏ கேட்டீங்கன்னா ஒரு விநாயகர் சிலையை வைத்து அந்த ஒலிபெருக்கே எடுத்திருக்கிறார். மனிதநேய மக்கள் கிட்ட யாக்கும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார். தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. நான் சாட்சி ஆதாரத்தோட சொல்றேன். தமிழ்நாட்டில் தான் இன்னைக்கு இந்தியாவிலேயே இஸ்லாமியர்கள் மிக பாதுகாப்பாக தனி உரிமையோடு இருக்கிறாங்க. அது மாதிரி இவங்க சொல்ற மாதிரி புர்கா போட்டு ரோட்ல போக முடியல, அம்மாப்பட்டினம் பள்ளியில் அப்படி இல்லை அப்படின்னு நிறைய இது சொல்றாங்க. அது அந்த மாதிரியான சூழ்நிலை இல்லை. சரி, அதை விடுங்க. திமுக இது வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பா இல்லை. நீங்க தானே பாதுகாப்புன்னு சொல்றீங்க. நான் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பா ஒரு இயக்கம் வந்திருக்கீங்கல்ல, ஏன் திருப்பரங்குன்ற விவகாரத்துல பேசல? ஏன் பேசல? இது வரைக்கும் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அடுத்து உங்களுக்கு இல்ல, எத்தனையோ விஷயங்கள் பட்டியல் போட்டுட்டே போலாம். இந்த வக்ஃப் போர்டு திருத்த சட்டத்துக்கு வந்து இது வரைக்கும் விஜயின் தலைமையில ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கீங்களா? வக்ஃப் போர்டுக்கு வழக்கு போட்டிருக்காங்க. அவங்க தரப்புல இருந்து ஒரு ஆர்ப்பாட்டம். விஜய் இது வரைக்கும் இஸ்லாமியர்களுக்காக வீதியில் இறங்கி ஏதாவது போராட்டத்திற்கு போராடி இருக்கிறாரா? தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.